பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. இந்தியாவை வளர்ந்த நாடாக நாம் மாற்ற வேண்டும். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயருவான். ஓகே, வரப்பு நெல்லு, திஸ் இஸ் வாட் ரியலி மேக் த நேஷன் கிரேட். ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. வணக்கம் நேயர்களே, புதியதோர் உலகம் செய்வோம் இந்த வார நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஜூன் மாதம் 9, 10, 11 தேதிகளில் தேசிய அளவில் விதை பன்மைய திருவிழா ஒன்றை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் அலையன்ஸ், ஆஷா போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். இதையே சென்னை போன்ற பெருநகரங்களில் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நிச்சயமாக முக்கியமாக ஒரு காரணம் இருக்குது. நம்ம இந்தியா பாரம்பரியமாக ஒரு விவசாய நாடு, நம்ம எல்லாருக்கும் அது தெரிந்த விஷயம்தான். நெல் கதிர்களை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. ஆனால் இப்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கிட்டத்தட்ட 8லிருந்து 15 வித வெரைட்டிஸ் தான். ஆனால் இந்த ஒரு எக்ஸிபிஷனை இங்கே ஏற்பாடு பண்ணுறது மூலமாக, இந்த திருவிழாவை ஏற்பாடு பண்ணுறது மூலமாக நாடு எங்கிலும் இந்த மாதிரி விதைகளை சேகரித்து பாதுகாத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாரும் தங்கக்கிட்ட இருக்கிற அந்த விதைகளை நம்மக்கிட்ட கொண்டு பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய அளவில் 2121 விதைகளை இவங்க சேகரித்து பாதுகாத்து இந்த பர்டிகுலர் எக்ஸிபிஷனில், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறுற இந்த விதை பன்மைய திருவிழாவில் நமக்காக அவங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விதைகளை இவங்க பாதுகாத்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நகரத்தில் இருக்கிற நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ்க்கு, நுகர்வோருக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இதை நம்ம வாங்கிறது மூலமாக அப்போ தான் விவசாயிகள் இந்த மாதிரி ரகங்கள்லேயே முதல்ல தங்களை அவங்க ஈடுபடுத்திப்பாங்க, அவங்க அதை விளைவிக்க ஆர்வம் கொண்டு வருவாங்க. ஏன்னா அழிந்துட்டு வர இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள், காய்கறிகள் எல்லாம் நம்மக்கிட்ட திருப்பியும் புதுப்பிச்சு கொண்டு வரத்துக்கு நம்ம ஆர்வம் காட்டினாதான் விவசாயிகள் முன் வருவாங்க. அப்போது விவசாயிகளுக்கும் இது பலன் தரும் விஷயமாக இருக்கும், நமக்கும் இது பலன் தரும் விஷயமாக இருக்கும். பார்த்துட்டு வாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். वर्कशॉप लेती है ना सुने अंके फंक्शन உங்களை எல்லாம் சந்திப்பதற்காக நான் கண்டிப்பா வருவேன். ஒரு 10 to 20 மினிட் வாங்கினாலும் கண்டிப்பா வருவேன். காரணம் சீட் பிரிசர்வேஷன் இஸ் a very important aspect. உங்களுக்கும் தெரியும், பார்ப்பதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சீட்ஸ் பொறுத்தவரையிலே முதல்ல யூனிவர்சிட்டி ஒவ்வொரு கிராப் எடுத்தால் யூனிவர்சிட்டியிலிருந்து அது பியூரான பிரீட்ஸ், அது பிரீடர் சீட் சொல்லுவாங்க. பிரீடர் சீட் தயார் பண்ணி வேளாண்மை துறைக்கு கொடுத்துருவாங்க. வேளாண்மை துறை அந்த பிரீடர் சீட்ஸ் எடுத்து தமிழ்நாடு அரசுடைய 43 ஃபார்ம்ஸ் கவர்மெண்டுடைய பண்ணையில் அந்த சீட்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு selected farmers की கொடுத்துருவாங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு selected farmers அந்த controlled conditionsல அதை இன்னும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதோட பேர் certified seeds என்று கொடுத்துருவாங்க. So 3 steps. First is the breeder seeds, then foundation seeds, then certified seeds பண்ணிட்டு
அந்த சர்டிஃபைட் சீட்ஸ் ஃபார்மர்ஸ்க்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த சர்டிஃபைட் சீட்ஸ் வழங்கும் போது கூட அந்த சீடோட தரம் கரெக்டா இருக்கா, ஜெர்மினேஷன் லெவல் எப்படி இருக்கு, மாய்ஸ்சர் லெவல் எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, அதெல்லாம் செக் பண்ணுவதற்காக கிட்டத்தட்ட எங்க டிபார்ட்மெண்ட் மூலமாக 16 மேஜர், 37 மீடியம், 63 மினி சீட் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்கின்றன. கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சார்பாக ஒரு சீடோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் மாதிரி அதில் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் சைட் பை சைட் விவசாயிகளால் உங்க மாதிரி விவசாயிகளால் தொண்டு நிறுவனங்களால் ஒரு parallel processing என்ன steps are being taken to preserve the traditional varieties of seeds. நாகப்பட்டினம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அடிக்கடி வெள்ளம் வருது, வெள்ளூர்ல வெள்ளம் வருது. அந்த மாதிரி இடத்துல நெல், அந்த வெரைட்டி ஆஃப் நெல் போட்டாக்கா வெள்ளம் எவ்வளவு வந்தால் அது தாங்கும், அது வந்து that cannot go off. அதே மாதிரி ஃபார்மர்ல பட்ஜெட் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ வறட்சியான சூழ்நிலை இருக்கு தமிழ்நாட்டில். There are a number of traditional varieties of not only paddy, சிறுதானியம், பயிர், which are drought resistant. Seed preservation முக்கியம். அதற்காக இந்த மாதிரி விழாக்கள் நடக்குது. சீட் preserve செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஆனர் பண்ண வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கூட உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நம்பர் 2, சீட் பிரிசர்வேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் டெக்னாலஜியோட யூஸ் கூட இந்த மாதிரி விழாக்களில் இந்த மாதிரி கருத்துக்கள் மூலமாக பார்மர்ஸ்க்கு தெரிவிக்க வேண்டும். நம்பர் 1 பல்சஸ், அதாவது பயிர் வகைகள். நம்பர் 2 மில்லட்ஸ், சிறுதானியங்கள். மூணாவது ஆயில் சீட்ஸ், அதாவது எண்ணெய் விதைகள் கொடுத்தாங்க. நாலாவது வந்து காட்டன், பருத்தி. இது 4லிருந்து நீங்க என்ன போடலாம் இருக்கோ அரசு உங்களுக்கு உதவி செய்வதற்காக தயாராக இருப்பது நாங்கள் சொல்லியிருக்கோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இது ஒரு நல்ல முயற்சி. I'm from West Bengal. I am conserving nearly 410 varieties in our agricultural training center, Fulia. I've been working there for the last 17 years, and we have more than 60 aromatic rice varieties. We have 5 black rice varieties collected from farmers, collected from different organizations, collected from Kerala, collected from Maharashtra, from different farmers and different organizations. What speciality is that there are several varieties which can compete with modern varieties without any chemical fertilizer and pesticide. These are Kerala Shundaris, not from Kerala, it's from West Bengal. There are Bohrupi, there are Keshavsal. These varieties can perform well. It can give you 6 tons per hectare of yield without any chemical fertilizer. We are using only organic matter, and in most of the cases I have started using only azolla and water. This will give you only 6 ton per hectare of yield. I have red rice varieties. These are called medicinal rice. We have black rice varieties. This is the world's most nutritive rice. This black rice, I can show you. These black rice varieties. Here is black rice varieties, and I have five black rice varieties. Water consumption is very less because it doesn't require a lot amount of water. I'm using with the rainfall, monsoon rain. I'm using the varieties are meant for monsoon rain, and the red rice varieties has more amount of iron, zinc. Even the black rice varieties has highest amount of anthocyanin, which prevents cancer. So this black rice is from Maharashtra. We in West Bengal have produced more than 15 tons of black rice varieties, black Kalabhat variety, and this year we will produce more. నా పేరు శంకర్. నేను తెలంగాణ స్టేట్ నుంచి వచ్చాను.
మాది నాగర్ కర్నూలు డిస్టిక్, మా ఊరు పోతిరెడ్డిపల్లి. నేను మా ఊర్లో ఈ దేశవాళీ రకాలు ప్యాడీ ఈ వరి విత్తనాలను నేను సాగు చేస్తున్నాను. అయితే నా దగ్గర ఒక మినిమం ఒక 50 వెరైటీస్ ఉన్నాయి. 50 వెరైటీస్లో ఒక 10 వెరైటీసు మంచి ఆరోగ్యానికి సంబంధించినవి అలాంటివి ఉన్నాయి. ఇక్కడ ఉంది ఇది రమేగలి అనేది. ఇది రమేగలి అనేది లేడీస్ తింటే వాళ్ళు నార్మల్ డెలివరీ కావడానికి ఉపయోగపడుతుంది. ఒకటి నవారా అని ఉంది, అది షుగర్ పేషెంట్స్కి మంచిది. ఇట్లా కొన్ని వెరైటీలు నా దగ్గర మంచి ఉన్నాయి. తర్వాత నేను వెజిటేబుల్ కూడా సాగు చేస్తా. తర్వాత మిర్చి, పల్లీలు, గ్రౌండ్ నట్టు చాలా బాగుంది. నాకు ఈ పద్ధతిగా వండియడం చాలా ఆనందంగా ఉంది. நான் நீங்கள் உங்கள் எல்லோரும் கேட்கக்கூடிய வேண்டுகோள், அனைத்தும் மற்றவர்களும் இந்த திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்களும் அதை செயல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரு வேண்டுகோளை நான் என்னவென்றால், நீங்கள் எப்படி எதிர்காலத்திற்காக இத்தனை வேலைகள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போல விதைகள் எப்படி எதிர்காலமோ அதே போல குழந்தைகள் இன்னொரு பக்கம் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சிறுவர்கள் சிறுமியர்கள் இன்னொரு பக்கம் எதிர்காலம். இந்த 2 எதிர்காலத்தை நீங்கள் சந்திக்க வைக்கிறது. நம்முடைய சிறுவர் சிறுமியையும் இந்த விலை பாதுகாப்பு மாதிரியான விஷயத்தையும் சந்திக்க வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த மாதிரியான விலை திருவிழாக்களை எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பள்ளிக்கூடங்களிலே நாம் நடத்த வேண்டும். மாணவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்த வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் விலை என்பது வியாபாரமாக இல்லாமல் விலை என்பது வாழ்க்கையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நன்றி, வணக்கம். मेरा नाम विजय जड़धारी है। हम लोग उत्तराखंड टेरी गढ़वाल से आए हैं। हम लोग वहाँ पर एक आंदोलन चला रहे हैं, बीज बचाओ आंदोलन चला रहे हैं। जो पारंपरिक बीज हैं हमारे, जो हमारे हाथ से निकल रहे हैं और बड़ी कंपनियों के पास जा रहे हैं। हमारा नारा है, खेत हमारे बीज तुम्हारे, नहीं चलेंगे। तो हम लोग विविध तरह के बीजों को, किसान के जो इंडिजिनस सीड है उनको बचाने का काम कर रहे हैं। अब तक हमने धान की करीब 350 वैरायटी का कलेक्शन भी किया है, उगा रहे हैं। राजमा की 220 वैरायटी हैं। मिलेट, जो रागी मिलेट है, इसकी 12-14 वैरायटी है। இந்தியா ஒரு பன்முகம் கொண்டது. 12 மாதமும் 12 மாதத்துக்கான சுழற்சி, பயிர் சுழற்சியை டாக்டர் ரிச்சாரியா அவர்கள் இந்திய நாட்டு அளவில் இருக்கின்ற 1 லட்சத்திற்கு மேலே இருக்கின்ற பாரம்பரிய விதைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பீகாரில் ஆரம்பிக்கப்பட்ட பீச் பச்சாவோ ஆந்தோலன் அமைப்பில் நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். I am P. Devkanta from Imphal, Manipur. Mainly rice and medicinal plants, but I didn't bring any medicinal plants. Right now I have brought about 165 varieties of rice, including 6 wild rice varieties and about 20 black rice varieties. And other than that, you see, I've got flood tolerant varieties, drought tolerant varieties and red rice. Because I am having about 6 varieties of wild rice. Vainusara, one is Vainusara Manbi, one is Jara, one is Laipo, one is Mursi, and the last one is Lamganbi. Mainly it is in the low-lying areas. Say, like you see, they are flood tolerant and they are tolerant to, say, insect pests or diseases. In the year 2012, I have received an award from the Protection of Plant Varieties and Farmers' Rights Authority. It is given by the Government of India. Until unless we conserve and preserve the traditional rice varieties, the scientists can't produce any high-yielding varieties or hybrid. So due to this climate change, we have to conserve and preserve the traditional varieties, maybe rice, maybe in any sort of crops. விதையோட இருக்கிற பருத்தி இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இதில் உள்ள விடும். உள்ள விடாம ஒரு விதை தனியாக வரும்.
से बैगन का नाम है निरंजन बैगन। जितने भी हैं सभी ऑर्गेनिक वैरायटी हैं, ऑर्गेनिक है और पूरी देसी वैरायटी है। ये जो बैगन की वैरायटी है इसमें मैंने नवाचार किया है। ये छोटी वैरायटी थी, इसको मैंने 8 साल तक रिसर्च करके जितने बड़े बैगन आते गए उसका बीज लेते गया और इसको मैं 2 फिट कर लिया। हाँ, और इसकी गुणवत्ता इसको 10 राज्यों में टेस्ट कराया गया। जो उत्पादन रिपोर्ट है अधिक उत्पादन आया और इसमें दूसरी चीज़ इसकी मिठास और इसमें सीड की कमी है, पानी की मात्रा कम है, वज़न कम होने के कारण इसमें फोम है अंदर पूरा और ये बहुत स्वादिष्ट है। ये मेरे को अभी 2017 में 4 मार्च को प्रेसिडेंट अवार्ड मिला है। मेरा नाम गुलाब सिंह है। हम पंजाब के रहने वाले हैं। खेती विरासत मिशन जैतो की तरफ से आए हैं। हमें इस फेस्टिवल में 56 वैरायटीज़ लेकर आए हैं, जिसमें एक बीट की वैरायटी है, वेजिटेबल्स है और कुछ बीन्स भी है। जो हमारे पास टोटल वैरायटी है उनमें से 8 वैरायटी बीट्स की है और बीन्स की 14 प्रकार की वैरायटी है हमारे पास है। मेरा नाम पंकज पाठक है, मैं हिमाचल से हूँ। हम लोग खेती विरासत मिशन की तरफ से आए हैं। हमारे पास वीट की नवरत्न वैरायटी है जो शुगर फ्री है, इसका ग्लूटेन कंटेंट बहुत कम है, ये डायबिटीज़ के पेशेंट के लिए अच्छी है। और हमारे पास एक वैरायटी है बंसी, तो वो काफ़ी पुरानी वैरायटी है वीट की। और तीसरी हमारे पास है अपनी वहाँ की ट्रेडिशनल देसी मक्की। சீடை பாதுகாக்கிற ஒரு வேலையை பெரிய வேலையை நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்காக அவ்வளோ பேர் வந்திருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் பர்டிகுலர்லி இவ்வளோ அவேர்னஸ் இருக்குது, ரொம்பவே சந்தோஷம். அந்த அவேர்னஸை உண்டாக்கியிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பெரிய நன்றி, மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. இந்த விதை பன்மைய திருவிழாவோட தொகுப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆச்சரியப்பட்டால் மட்டும் போதாது. ஆரம்பத்திலேயே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டு இருந்த இந்த பாரம்பரிய விதைகள் இப்போ குறைந்து இந்த விவசாயிகளால் கிட்டத்தட்ட 2100 வெரைட்டி தான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இதை வந்து நம்ம இன்னும் தொலைத்து விடாமல் நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு செல்லணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறது மூலமாக விவசாயிகள் கண்டிப்பாக இந்த ரகங்களை அவங்களோட நிலங்களில் பயிர் செய்ய முன் வருவாங்க. ஆர்கானிக் முறையில், அதாவது இயற்கை விவசாய முறையில் இதை விளைவித்து அதை நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தினோம்னா இந்த பாரம்பரிய ரகங்கள் நிச்சயமாக தொன்று தொட்டு இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நம்மளால் எடுத்து செல்ல முடியும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல்காட்டில். உயரும் மதிப்பு